ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பெங்களூரில் இருக்க வாட்டர் க்ரைசஸ் பற்றியும், அப்புறம் வந்துட்டு நீங்கள் நியூஸில் ரொம்ப நாளாக ஒரு 10 to 15 டேஸாக கேள்விப்பட்டுருக்க ஜீரோ டே அப்படின்னா என்ன, அதை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட இந்த பிரித்திங் டாக் சேனல் நீங்கள் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிலிகான் சிட்டி ஆஃப் லேக்ஸ், ஐடி கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வர ஒரு இடம் பார்த்தீங்கன்னா எங்களேன் பெங்களூர் தாங்க. அந்த பெங்களூர் சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க எங்களோட வீடு இருக்குது. எனக்கும் இந்த நிலமை வர கொஞ்ச நாள் தாங்க ஆகும். அதனால தான் நான் இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வைங்களேன், இப்போ ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ரோட்டில் இருக்க எல்லா மரத்தையுமே அழிச்சிட்ருக்காங்க. இது நம்மளோட இந்த ஜீரோ டே தமிழ்நாட்டுக்கும் வர கொஞ்ச நாள் ஆகாதுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோட நெய்பர் ஸ்டேட்டு கர்நாடகா தாங்க. அதனால் ரொம்ப சீக்கிரத்துலேயே கூட இந்த ஜீரோ டே நம்ம தமிழ்நாட்டுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனாலேயும் ஒரு அவேர்னஸாகவும் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்துட்டு பெங்களூருக்கு நிறையா டைம் காரில், பைக்கில், ட்ரெயினில், பஸ்ஸில் எல்லாத்துலேயுமே ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. அப்போ உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா வைங்களேன், எல்லா பக்கமே நல்லா பச்சை பசேர்னு இருக்குங்க. அந்த பழங்காலத்து மரங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மரத்தை கூட வெட்டாமல் ரோட்டில் அப்படியே தாங்க இருக்கும். அதை பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பச்சை பசேர்னு இருக்க ஒரு இடத்துலையே இந்த ஒரு நிலமைனா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர ரொம்ப நாள் ஆகாதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பெங்களூரில் வந்துட்டு நிறையா இடத்துல நீங்கள் மண்ணை பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக காங்க்ரீட்டு, சிமெண்ட்டாகவே தாங்க ரோடு ஃபுல்லுமே இருக்கும். மண்ணை பார்க்க முடியாதனால மழை பெஞ்சு அந்த தண்ணி கிரவுண்டுக்குள்ளே போகாதனாலையும் நமக்கு தண்ணி பஞ்சம் நிறையாவே வரலாம். இப்போ நீங்கள் ஒரு ரீசெண்டாக 15 to 20 டேஸில் புதுசாக ஒரு வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீரோ டே அப்படின்ற வேர்டு. அது நிறையா நியூஸ் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனல்ஸ்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வேர்டுக்கோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம நிலத்தடி நீர் ஒரு பத்து நீர் கூட அந்த நாளில் பார்க்க முடியாது அப்படின்றது தான் அந்த வேர்டுக்கான மீனிங். இது 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்டவுன், சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டலில் இந்த தண்ணி பஞ்சம் வந்துச்சுங்க, இந்த ஜீரோ டே. அப்போ அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கேனாக எடுத்துகிட்டு தண்ணியை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே ஒரு சோகமான விஷயம்ல. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைங்களேன், நம்ம பெங்களூரில் தண்ணி பஞ்சம் வந்ததுக்கான காரணம் டோட்டலாக 1.4 crores பாப்புலேஷன்ஸ் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி மொத்தமாக 24 லட்சம் வீடு கிட்ட இங்கே இருக்குங்க. ஒரு வீட்டுக்கு 100 லிட்டர் தண்ணி ஒரு நாள், குறைஞ்சபட்சமாக நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், நதியிலையும் நீர்நிலைகள், நிலத்தடி நீரில் இருந்தாங்க இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் வருது. அதே மாதிரி இப்போ இந்த நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் இருக்க எல்லாருமே டேங்கரில் தாங்க தண்ணி வாங்கி அவங்களோட வீட்டுக்கெல்லாம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டேங்கரில் கூட தண்ணி வராதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிலத்துக்கடியிலேயே நீர் இல்லை, அப்புறம் எப்படிங்க டேங்கர்காரவங்களுக்கெல்லாம் தண்ணி வரும்? இது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. இப்போ பெங்களூரில் சில விஷயங்களை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், யாருமே காரை கழுவக்கூடாதுங்க. அப்புறம் கார்டனிங் பண்ணக்கூடாது. வாட்டர் ஃபவுண்டன்ஸ், பெங்களூரில் நிறைய ஐடி கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அது உள்ளே நுழைஞ்சவொடனே வாட்டர் ஃபவுண்டன்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே வெறும் ஃபவுண்டன்ஸ் தான் இருக்கணும், அதில் தண்ணி வரக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ஸ்லேயுமே தண்ணி இருக்கக்கூடாது, வெறும் இதாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாரும் வீடு கட்டாதீங்க, ரோடு கட்டாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெயின்டெனன்ஸ், இது நீங்கள் வீட்டில் வேக்யூம் பண்ணிக்கோங்க, யாருமே மாப் பண்ண வேணாம் தண்ணி போட்டு, அப்படி பண்ணால் ரொம்ப வாட்டர் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வாட்டர் டேங்கர்ஸ் பெங்களூரில் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே ஜிஎஸ்டி வந்துடுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், அதை ஜிஎஸ்டி அமௌண்ட்டையும் போட்டு அந்த வாட்டருக்கான அமௌண்ட்டையும் கேல்குலேட் பண்ணி எவ்வளோ வருதோ அது எல்லாத்தையுமே மக்களோட தலையிலேயே கட்டிடுறாங்க. இது 12,000 லிட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன்,
2000 ருபீஸ்க்கும் ப்ளஸ்ஸாகவே வாங்குறாங்க, ஜிஎஸ்டி எல்லாமே போட்டு. இதுக்கு முன்னாடி வந்து அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 6000 லிட்டர்ஸ்க்கு வந்து 600 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 8000 லிட்டர்ஸ்க்கு 700 ருபீஸ், 12000 லிட்டர்ஸ்க்கு 1000 ருபீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5 கிலோமீட்டர்ஸ் டு 10 கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 6000 லிட்டர்ஸ்க்கு வந்து 750 ருபீஸ், 8000 லிட்டர்ஸ்க்கு 850 ருபீஸ், 12000 லிட்டர்ஸ்க்கு 1200 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐ மீன் இந்த தண்ணி பஞ்சத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து 12000 லிட்டர்ஸ்க்கு வந்து 2000 ருபீஸ் வந்து அவங்க வந்துட்டு இதை சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வியாபாரம் ரொம்பவே நல்லாவே ஓடுதுங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கும் அந்த வியாபாரம் நின்றுச்சுங்க. இன்னொன்று கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், உங்களோட அந்த வாட்டர் டேங்கர்ஸை வந்து நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நாங்கள் வந்துட்டு அப்போ தான் உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் பதிவு பண்ணாமல் உங்களோட டேங்கர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் வந்து அதை பறிமுதல் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றத கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பெங்களூருக்கே இந்த நிலைமையா அப்படின்றத கேட்குறதுக்கு ரொம்பவே சோகமாக தாங்க இருக்குது. ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு 10 வீடு கட்டுற இடத்துல 100 வீடாக கட்டி அதை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு வைத்து அதுக்கு காமன் போர் போட்டால் எத்தனை நாளைக்கு அந்த காமன் போர்லேருந்து எல்லா வீட்டுக்கும் தண்ணி சப்ளை ஆகும்? அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இங்கேருந்து மைக்ரேட் ஆகி போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் குடியிருக்கவங்க தானேங்க. அதனால அந்த காமன் போரில் தண்ணி வந்துட்டு எடுக்க நிறையா வராது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்க எல்லாருமே வந்து பாட்டில் தாங்க பிளான்ட் வந்து வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் காங்கிரீட் சிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கனால யாருமே வந்து அந்த நிலத்தில் வந்து வைக்க மாட்டாங்க. எல்லாருமே வீட்டில் ஷோக்காக பாட்டில் போட்டு அவங்க வந்து பிளான்ட் வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ட்ஸை நமக்கு வந்து தண்ணி சேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் வந்துட்டு ரெயின் வாட்டர் சேவ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு வந்து தெரியலைங்க. அப்படி அவங்க சேவ் பண்ணியிருந்தாங்களா இந்த நிலைமை பெங்களூருக்கு வந்திருக்காதுங்க. பெங்களூருக்கு நிறையா பேர் ஜாப்ஸை தேடி மைக்ரேட் ஆகி வந்தவங்க தாங்க. நிறையா பேர் ஐடி ஜாப்ஸில் இருக்காங்க, நிறையா பேர் வேறு ஜாப்ஸில் இருக்காங்க. அதனால் எல்லாருமே இங்கே வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க. இந்த தண்ணி பஞ்சத்தினால எல்லாருமே அவங்களுக்கு ஐடி ஜாப்ஸ் எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வச்சிட்டாங்க. ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து எல்லாருமே திரும்பி அவங்க பிளேஸ்க்கே போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் சிலர் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே விற்றுட்ருப்பாங்க. அப்போ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸோட ரேட் எல்லாமே டவுன் ஆயிடுச்சுங்க. ஏன்னா தண்ணியே இல்லை, இந்த இடத்த வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நிறையா பேர் அதை வாங்குறதில்ல. நிறையா பேர் அதை வாங்குறாங்க, ஆனால் ரொம்பவே லோவான ரேட்டுக்கு எல்லாருமே அதை வாங்கிக்கிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட் காரணமா இல்லை கன்ஸ்ட்ரக்டர்ஸ் காரணமா அப்படின்ற நீங்கள் கேட்டிங்கன்னா நான் 2 பேரையும் தாங்க சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏரியெல்லாம் அழித்து வீடு கட்ட அப்ரூவல் கொடுக்குறது கவர்மெண்ட் தாங்க. அதை கட்டுறப்ப கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வாட்டர் சீவேஜ் இது வைக்கணும். அதை வைக்காமல் வெறும் இதை கட்டுறனால வாட்டர் சேவிங் இது இல்லைங்க. இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ஸும் காரணம், நம்மளோட கவர்மெண்ட்டும் காரணங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைங்களேன், கர்நாடகாவோட சிஎம்ஏ வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க. என்னன்னா வீட்டுக்கே தண்ணி வரதில்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றத அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.